ராஜ்யசபா விவகாரத்துல உண்மையிலேயே ரொம்ப பாதிக்கப்பட்டது, ஏமாந்து நொந்து போய் உட்கார்ந்துருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி பிரேமலதா அண்ணியாரோ இல்ல சுதீஷ் மாமாவோ, சாரி அவர் விஜய பிரபாகரன் நமக்கு இல்லை, சுதீஷ் ஐயாவோ கிடையாது. ரொம்ப அந்த செய்தியை கேட்டோன்னே, லிஸ்ட் அறிவிச்சாங்கல்ல, செய்தியை கேட்டோன்னே சுக்கு நூறா உடஞ்சி ஐயோ அப்படின்னு உட்கார்ந்தது நம்ம ஜெயக்குமார் அண்ணன் தான். ராயபுர ராஜா மாதிரி இருந்த மனுஷனை கூடுவாஞ்சேரி குடுகுடுப்பையார மாதிரி ஆக்கி இறக்கி விட்டாங்க. ஆனா அண்ணனும் அசராம எல்லாத்தையும் செஞ்சாருப்பா. எதுக்கத்தாலும் அண்ணனை இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, தெரியுமா தெரியாதா? அண்ணன் தான் முன்னாடி வந்து நிற்பார். ஆனா அண்ணன் உண்மையில ரொம்ப நம்பி இருந்தார். எனக்குத்தான், எப்படியும் அது எனக்குத்தான். அண்ணனுக்காக எவ்வளவு தூரம் என்னென்ன வேலையை பார்த்துருக்கா அண்ணன். அவ்வளவு சீக்கிரம் அத்தனையும் மறந்துடுவாரா என்ன? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பார். அண்ணன் அந்த அறிவிப்ப சொல்றப்ப ஜெயில ஆரம்பிச்சு இருள முடியறதுக்குள்ள சர்ன்னு போயிட்டு அண்ணனை கிருன்னு ஆக்கிருந்தேன் அப்படின்னு ஐயா நிறைய தடவை பிராக்டிஸ் வேற பண்ணியிருந்தாப்புல. ஆனா அந்த லிஸ்ட கேட்ட உடனே அண்ணனுக்கு கிருன்னு ஆயிடுச்சுன்னு வைங்கல, எவ்வா உன் வேலைய காமிச்சிட்டியாவா அப்படின்ற மாதிரியே அண்ணனுக்கு ஒன்றும் சொல்றதுக்கு முடியல. உண்மையிலே இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாம அண்ணன் ஏற்கனவே எடுத்த ஒரு முடிவை மறுபடியும் பரிசீலனை பண்ணலாமா, திமுக கூட ஏதாச்சும் பேச்சுவார்த்தை ஜெல்லாகிற மாதிரி தான் இருந்தாப்புல ஜெயக்குமார் அண்ணன். ஆனா பாருங்க, கடைசி நேரத்தில் அது கம்மு ஒட்ட மாட்டேன்டுச்சு. ஆனா இது கடைசி வரைக்கும் அது கன்ஃபார்ம் ஆகாம போயிடுமா அப்படின்றத ஜெயக்குமார் அண்ணனாவது திமுகவுக்கு போறதாவது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருக்கலாம். அவரா எங்க போகணும்னு நினைக்கிறாப்புல. இவங்க தான் பிடிச்சி தள்ளி விட பாக்குறாங்க ஒட்டுமொத்தமா. சார் அதை விடுங்க, லிஸ்ட்ல தான் பேர் இல்லை, பேர் அறிவிக்கிற அந்த லிஸ்ட் அந்த அறிவிச்சாங்க இல்லையா, அந்த அறிவிப்பு கூட்டத்துல கூட அண்ணனை காணுமே. அந்த அளவுக்கு அண்ணனை அவங்க தான், நம்ம எதுவும் கிடையாது, அந்த அளவுக்கு அண்ணனை அவங்க மதிச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதுக்கெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமா ஒரு கச்சேரியா நாளைக்கு நடக்க போற, ஜூன் 4க்கு நடக்க போற அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்துல ஐயா வந்து சிறப்பா செய்யணும், எனக்கு செஞ்சதுக்கு 10 மடங்கு ஐயா பழனிசாமிக்கு செய்யணும்னு ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காரா. பாப்போமா? சக்கரை நோய் இருக்கா? கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஆனந்தமா இருக்கீங்களேன்னு யாராவது கேட்டா அடிச்சு சொல்லுங்க, என்கிட்ட டயா பூஸ்டர் இருக்குன்னு. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் கோப்பு. சிங்கம் படத்துல வர பிரகாஷ்ராஜ் மாதிரி ஜெயக்குமார் அண்ணன் சீறிக்கிட்டு இருக்காரா. அதுல ஒரு சீன் ஒண்ணு வரும்ல, இங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி நாளைக்கு எம்எல்ஏ கூட்டத்துல ஏதாச்சும் பிரச்சனை வந்தா சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் யாருங்க வந்து பிரச்சனை பண்ண போறா? வருவாங்க சார், பிரச்சனை பண்றதுக்குன்னே சில பேர் வருவாங்க. யாரு வரப்போறா? நான் தான்டா வருவேன், வந்து நான் தான் பிரச்சனை பண்ணுவேன். எதுக்கு எனக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்னு நான் தான்டா கேட்பேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஒரு ஃபோர்ஸாவே உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கய்யா. அவர் அண்ணன் கோயம்புத்தூர் போயிருக்காரு. கோயம்புத்தூர் ஏன் சார் உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்காததை நினைச்சு நீங்க ஏதாச்சும் வருத்தப்படுறீங்களா? அப்புறம் அவர் என்ன சந்தோஷமா படுவாரு? ஏன்டா வெந்த புள்ள வேலை பார்க்குறீங்க? அவர்கிட்ட போயிட்டு அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. நான் இப்போ ரொம்ப அவசரமா ஒரு இடத்துக்கு போறேன், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேலன்ஸை பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு பதில சொல்லாமலே அண்ணன் ஓடி இருக்காப்புல. எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்களேன். ஏன்னா இது முதல் டைம் மிஸ் ஆகலப்பா. முதல்லையே இங்கே 2022 இங்கே 2 பேரை வந்து சூஸ் பண்ணாங்கல்ல, அண்ணன் இவரை சிவி சண்முகத்தையும் இந்த பக்கம் ஐயா ஓபிஎஸ் ஐயா தர்மரையும். அப்பையும் கூட லிஸ்ட்டில் ஜெயக்குமார் அண்ணன் இருந்திருக்காப்புல. ஆனால் அன்னைக்கு 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஆளை வந்து கைப்பிடிச்சி தூக்கணுன்றதுனால யாரை கழட்டி விடுறது, சிவி சண்முகண்ணன் முக்கியமா ஜெயக்குமார் முக்கியமானு பார்க்குறப்ப சண்முகம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சண்முக அண்ணனை ராஜ்யசபாவுக்கு அமுச்சு விட்டாங்கன்னு. அப்பயே மிஸ்ஸு. ஆனால் இருந்தாலும் அதையெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அப்பையும் ஐயா பழனிசாமி பக்கத்தில் தான் நின்னாருன்னு வைங்கள ஜெயக்குமார் அண்ணன்.
இந்த முறை எப்படி, ஏன்னா அப்பலேருந்து இப்போ வரைக்கும் ஐயா எடப்பாடியாரை எவன் எது சொன்னாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு ட்விஸ்டிங் கொஸ்டின் வச்சாலும் சரி, முதல்ல இடையில பூந்து அதுக்கு பதில சொல்லி ஐயாவை ரெஸ்கியூ பண்றது ஜெயக்குமார் அண்ணன் தான். அண்ணன் தான் வந்து இடிதாங்கி இல்லை, ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அடிதாங்கியாவே இருந்தாருன்னு வைக்கல. அப்பேற்பட்ட ஆளு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணார். அதுலயும் விந்தியா பேரெல்லாம் வர்றப்ப மனுஷன் வந்து திங்கும் போதெல்லாம் விக்கி விக்கி தின்னுருக்காப்புல நினைக்கல. ஏன்டா என் கூட அதையும் சேர்ந்து கம்பேர் பண்ணி கூட்டிட்டு வரீங்களா, நானும் அதுவும் ஒன்னாரா அப்படின்னு ரேஞ்சுக்கெல்லாம் அவர் பல இடங்கள்ல மனுஷன் புலம்பி இருக்கார். இருந்தாலும் ஐயா எடப்பாடியார் எப்படி நம்மளை கைவிட மாட்டாரு அப்படின்ற ஒரு நினைப்பு ஜெயக்குமார் அண்ணனுக்கு இருந்தது. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த 2 பேர் அந்த 2022 சண்முகன் அறிவிச்சார்ல, அப்ப வந்து இதே மாதிரிதான் பயங்கரமா டிலே ஆச்சு அந்த வேட்பாளர்கள் அறிவிக்கிறதுக்கு. ஏங்க இவ்வளவு டிலே ஆகுது அப்படின்னு கேட்கிறப்போ அன்னைக்கு என்ன பதில் சொன்னார்னா, இதுதாங்க பிரச்சனை, இந்த 2 தலைமை இருந்தாலே இதுதான் இருக்கிறதுலே பெரும் பிரச்சனை. ஒரு ஆளா இருந்திருந்தா இந்நேரம் நான் எப்பயோ அறிவிச்சிருந்திருப்பேன், 2 பேரா இருக்கிறாங்க பெருஞ்சிக்கலா இருக்குன்னு அப்பயே பொதுக்குழுவை கூட்டி ஆளை வந்து விரட்டி கூட்டிட்டாங்கன்னு வைங்கள ஓபிஎஸ். இப்போ மறுபடியும் கேட்டிருக்காங்க, ஏன் சார் அப்போதான் ரெட்டை தலைமை, இப்போதான் ஒற்றை தலைமையாச்சு, இதில் மட்டும் ஏன் இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு பதிலே பேசாமல் போயிட்டாங்கலாம். ஏன்னா அங்கே உள்ளுக்குள்ள எல்லா பக்கமும் ஒரே நச்சல் பிச்சல் புடுங்கல் எல்லாமே இருந்திருக்கு. ஜெயக்குமாரனே வாயை விட்டு கேட்கல. இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஜெயக்குமாரனை பார்க்கும் போதெல்லாம் சொல்லி சொல்லி இந்த சின்ன பிள்ளைல சொல்லியிருப்பாங்க இல்ல, இந்த மாமா பொண்ணு உனக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது, இவ்வளவுதான் உனக்கு கட்டி வைக்க போறேன்ட்டு. கடைசியில வளர்ந்ததுக்கு அப்புறம் அது வேற யாரையாவது நல்ல ஆளா பார்த்து கரைப்பட்டு போயிடும். இப்ப கிட்டத்தட்ட அது அதே நிலைமை தான் அண்ணன் ஜெயக்குமாருக்குன்னு வைக்கல. ஆசை காட்டி வளர்த்து கடைசியில அண்ணனை நாசம் பண்ணிட்டான். அவர்கிட்ட அந்த இது அறிவிப்பு கூட்டத்தில் கூட அண்ணனை வந்து பக்கத்துல சேர்க்க மாட்டான். இப்போ இதுல இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு. இப்போ இந்த எலெக்ஷன் இல்லாம போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை ராஜ்யசபால. ஒருவேளை வீம்புக்கு சும்மா ஐயா பழனிசாமியை நோண்டி பார்ப்போமே அப்படின்றதுக்காக யாராச்சும் ஒருத்தர், ஏன் கடைசி நேரத்தில் திமுகவே யாரையாச்சும் ஒருத்தர் வேட்பாளராக நிற்க வைக்கிறவங்க. ஏன்னா இன்னும் ஒரு 23 எம்எல்ஏ வந்து ஃப்ரீயா தானே இருக்கிறாங்க. அந்த பக்கமும் அத்தனை ஓட்டு கன்ஃபார்மா அவங்களுக்கே விழுகும்னு சொல்ல முடியாது. இங்கிட்டு விழுகிற மாதிரி அங்கிட்டு விழுகுன்னு சொல்ல முடியாது இல்ல. அங்கே வந்து ஒரிஜினலா வந்து கொஞ்சம் உதிரியெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 62 பேர் இருக்கா. அந்த 62ல பாமக வந்து +1 5, பாசக வந்து +1 4, 62 67, அதுக்கப்புறம் வந்து 71 எம்எல்ஏன்னு வச்சுங்களேன். இந்த 71 அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் அணி வேற இருக்கு, அதுல ஒரு 4 பேர் இருக்கான்னு வச்சுங்க. இப்போ இந்த 75 பேரும் ஐயாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, ஐயா சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இங்க பாமக சைடு வச்சுக்கோமே, ஐயா அன்புமணி அவங்களுக்கு வந்து நான் இல்லப்பா நான் இந்த தேர்தலையே புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற மனநிலைமையில இது ஒண்ணுதான் எனக்கு குறைச்ச, நான் நின்னாலாவது பரவாயில்ல இவங்களுக்கு ஏதாச்சும் செய்யலாம், நானே நிக்கல நீ இன்னொரு ஆளை எடுத்தா என்ன எடுக்கலன்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த 5 பேரை கூட்டிட்டு ஐயா அப்பீட் ஆயிட்டாருன்னு வச்சேங்க. ஒரு பேச்சு பாசகவில் கையில காலில் விழுந்து நினைச்சு பாருங்க, 4 சீட்டுக்காக இவங்க மேல ஏறி உட்காந்து கை காலை பிடிச்சி கேட்டாங்க. இப்ப அதே 4 சீட்டுக்காக அவங்க காலை பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பத்தியில. அந்த 4 பேர் அப்படியே 4 பேரா இருந்தாலும் 62 + ஒரு 4 66, 34 68, இன்னும் 2க்கு எங்கே போவார் ஐயா யோசிப்போம். இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி சின்னதா ஒரு டென்ஷனா வந்து திருட்டு பார்ப்போமே, யோசிக்கிறது தானே ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்ட், இன்னொரு ஆளை நிக்க வச்சு பார்ப்போமேன்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தர் நினைச்சானா ஐயாவோட கதி அதோ கதி, ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்குள்ள ஓட்டு போடுறதுக்கு 2 ஓட்டு போடுறதுக்கு ஆள் இல்லை. ஐயா எங்கெல்லாம் தொங்கணுமோன்றதும் தெரிய மாட்டேங்குது. யார் யார பிடிச்ச ஆளை உழுக்குன்னு உழுக்குவாங்க, எவ்வளவு பக்கம்தான் போறது. பட் இருந்தாலும் ஐயா ஒருவேளை ஐயாவோட நல்ல நேரம் அங்கே எதுவும் கிடைக்கலன்னு வச்சுங்க. ஐயாவோட நல்ல நேரம் யாரும் நிப்பாட்டல, ஸ்ட்ரைட்டா நிப்பாட்டி இருக்க இந்த 2 பேர் மட்டும், ஐயா தனபாலும் ஐயா இன்பதுரையும் ராஜ்யசபா எம்பியா டைரக்டா ஆயிராங்கன்னு வைங்கள. இப்ப அடுத்த கட்ட மூவ், இப்ப ஜெயக்குமார் அண்ணனுக்கு பிரச்சனையே அங்கேதான்.
அதாவது உண்மையில அவர் முடிசூடா மன்னன் தான் ராயபுரத்தில், அப்படித்தான் இருந்து வந்தார். ஆனால் அந்த மனுஷனை மொட்டை அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி மூளையில் உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்றதையும் அவரே சொல்லியிருக்காரு. பாசக கூட சேர்ந்ததுனால தான் இப்படி நான் பாலாக போயிட்டேன், இந்த நாட்டாமப்பட்டில் ஒரு டீச்சர் மாதிரி ஆயிட்டாப்புல, என்னையை கெடுத்துட்டாங்க, தேர்தலில் என்னையை கெடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் நேரடியாகவே ஓப்பனாகவே சொன்னார். பாசக கூட கூட்டணின்றது ஒன்றும் கிடையவே கிடையாதுன்னு அவர் தான் வந்து ஐயா பழனிசாமியோட மனசாட்சியாக நின்று பேசுனது. ஆனால் மறுபடியும் கூட்டணி வந்ததுக்கப்புறம் ஐயா எங்கேயோ கூட்டத்தில் ஒருத்தன் இந்த படத்துல எல்லாம் கடைசியில் ஓரமாக நின்று அப்படியே பார்ப்பாங்க இல்லையா, காலில் அப்படியே நொண்டிக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு சீன் அண்ணன் ஐயாவுக்காக. ஐயாவை பற்றி ஒருத்தனும் கண்டுக்கல பாசக கூட்டணின்னு ஒன்று. ஏன்னா நல்லாவே தெரியும், உள்ளே இருக்கவங்களுக்கும் தெரியும், ஏன் அதை உறுதி பண்ணவருக்கே நல்லா தெரியும். இங்கே நம்ம போனோம்னா இவங்கிட்ட நம்ம வந்து தேவையில்லாமல் கேவலமாக திட்டு வாங்கணும், வெளியில் திட்டுலைனாலும் எப்படியும் மனசுக்குள்ளே கேட்க முடியாத அளவுக்கு கட்ட வார்த்தையில் திட்டுவாப்புலன்றது அவருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா எவ்வளவு பேசியிருக்காரு அதை பேஸ் பண்ணி அதிமுகவை காவந்து பண்ணுறதுக்காக, அதிமுகவோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் எவ்வளவெல்லாம் வந்து இறங்கி நின்று அடிச்சிருப்பாருன்னு அவருக்கு தெரியும். இப்போ அவர் மூஞ்சில தான் கரிய பூசியிருக்காங்க, வேற யார் மூஞ்சி. உண்மையிலே அதிமுக பாசக கூட்டணின்றது வெளியில யாரையும் வந்து செருப்பால் அடிக்கல, உள்ளுக்குள்ளேயே இருந்தவங்கள தான் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்திருக்கு. இப்படிலாம் பண்ணலாமா கேட்க முடியலையே. அப்படியே இருந்தாலும் அண்ணன் வந்து வெளியில வர்றாரு போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனா இவங்க எப்ப மறுபடியும் அந்த கூட்டணின்ற ஒன்றை அறிவிச்சாங்களோ அன்னைக்கே ஐயாவும் அண்ணனும் முடிவு பண்ணிட்டாப்புல, எப்படியும் இனிமேலும் நம்ம வாழ்நாளில் ஜெயிச்சு எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகுறதுன்றது நடக்காத காரியமாகி போச்சு. சரி எம்பியாவது உட்கார்ந்துக்குவோம், அந்த நம்பிக்கையில தான் அவர் இருந்தாப்புல, எப்படியும் அண்ணன் நம்மளை தான் தூக்கி விடுவாருன்ட்டு. ஆனால் இந்த முறை அது இல்லை. இப்போ அதிமுகவோட எம்எல்ஏ அந்த அவசரமாக ஒரு மீட்டிங் போகிறாள், எதுக்கு போடுறாங்க, எப்பா சத்தியம் வாங்கத்தான், எல்லாரும் எனக்கு தானே போடுவீங்க, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு மாற்றி ஈத்தி எதுவும் யோசிக்க மாட்டியல, கன்ஃபார்மாக நீ எனக்கு தான் போடுவ அப்படின்றத உறுதி பண்ணிக்கிறதுக்காகத்தான் அந்த அதிமுகவோட எம்எல்ஏ அவசர மீட்டிங் போகுது. அந்த மீட்டிங்கில் இப்போ ஒருவேளை இப்போ எல்லாரும் ஒரு மனசாக இருந்தாலும் அண்ணன் ஜெயக்குமாரை நினச்சி ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி தான் ஒரு வேலை பண்ணுவாரோ. ஏன்னா அந்த மனுஷன் கொஞ்சம் போல்டான ஆளும் கூட. உண்மையிலேயே இருக்கிற எம்எல்ஏலேயே சென்னையில் ரொம்ப ஈஸியாக போயிட்டு அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு ஆள்னா அண்ணன் ஜெயக்குமார். நீங்கள் காலை டீ குடிய போகிற நேரத்தில் பார்க்கலாம், சாதாரணமாக ஒரு பனிய லுங்கியோட அழகாக போயிட்டு அண்ணன் வணக்கம்னா வாடா அப்படின்னு பார்ப்பல. எல்லாரும் யார் இப்போ தெரிஞ்சவன் தெரியாதவன் சாதாரணமாக போயிட்டு அவரை போய் பார்த்துட்டு செஞ்சுட்டு வரலான்னு வைங்களேன். இப்போ அண்ணன் அங்கனுக்குள்ளே இருந்துட்டு ஏன் கொடுக்கல, அப்போ இத்தனை நாள் அப்போ அதாவது ஒருத்தர் உங்களுக்காக வாதாடினாரு, எல்லாம் செஞ்சார், இன்பதோர் அண்ணன் உங்களுக்காக நிறையா செஞ்சுருக்கார், ரைட்டு, ஏன் நாங்கள்லாம் எதுவுமே செய்யலையா, பொது வழியில் உங்களை வச்சு பொத்தி பொத்தி பாதுகாத்தோமே, உங்களுக்காக இறங்கி எவங்கிட்ட எல்லாமே நாங்கள் வாங்கினோமே, வாங்கி கட்டிக்கிட்டோமே, அப்போ நாங்கள்லாம் வந்து செஞ்சதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டால் அது தெரியல. ஆனால் சமாளித்தாலும் சமாளிக்கலாம், சொல்ல முடியாது. இப்போ தேமுதிகவுக்கு எப்படி 2026 எழுதி கொடுத்தா, எதுக்கு ஒப்பந்தத்தை எழுதியிருக்காங்க தெரியுமா, நீ மறுபடியும் இல்லைன்னு சொல்லுவேன், எனக்கு நல்லாவே தெரியும், உன்னைய நம்ப முடியாது, நீரே வாயால் எல்லாத்தையும் சொல்லிருன்ற மாதிரி சொல்ல வச்சுட்டாங்க, இதுக்கு மேலே தப்பிக்க முடியாதுன்ட்டு. ஆனால் 2026 இதே 2 பேர் தான், இதே மாதிரி ஒரு 6 பேர் மறுபடியும் ஆவாங்க. ஐயா வாசன் வருவார், அப்புறம் தம்பிதுரை அண்ணன் வெளியில் வருவார். இந்த 2 பேருக்கு எடுத்தாப்புல ஆல்ரெடி ஒன்று ரிசர்வ்டு, எது இங்கே தேமுதிகவுக்கு ஒன்று ரிசர்வ்டு. இப்போ இதை இல்லாமல் இன்னொன்று உள்ள யாரை கொண்டு வருவாங்க, அப்போ இன்னும் ப்ரெஷராக இருக்கும். எலெக்ஷன் டைம் வரும், பாஜக உள்ளே வரும், இது இல்லாமல் வந்து ஐயா அன்புமணியும் உள்ளே வருவார். இவ்வளவையே ஜிகே வாசனே நான் போக மாட்டேன், ஏற்கனவே அவர் எப்படி உள்ளே போனாருன்னு தெரியல, ஒரு எம்எல்ஏ கூட இருந்தாலும் அவர் உள்ளே போய் உட்கார்ந்துருந்தாப்புல. மறுபடியும் எனக்கே வேணும்னு சொல்லி ஐயா மோடி கிட்ட வந்து சொன்னால், ஐயா மோடி பழனிசாமி ஐயாட்ட கேட்டெல்லாம் வாங்க மாட்டார், பிடுங்குவார், கொடு என்ன உன் கையில் 2 இருக்கு ஒன்றை கொடுத்துரு அப்படிம்பாப்புல. அந்த மாதிரி எல்லாம் தான் உள்ளே போகும். அதுக்கு என்ன வேணும், ஏன்னா இதுக்கப்புறமும் எம்எல்ஏ இல்லை, எம்பியும் இல்லை, அடுத்துன்னு 5 வருஷம் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணணும்னா அதை என்ன பண்ணுறது, அதான் இங்கேயே இருக்கலாமா இல்லை அந்த பக்கம் எதுவும் போகலாமா. ஆக்சுவலி போகிறதுக்கான வேலைகள்லாம் நடந்துச்சுன்றாங்க.
நிறைய ஜெயக்குமார் அண்ணனுக்குமே நிறைய கன்ஃபியூஷன். எப்படி நம்ம போற இடமெல்லாம் இவங்களுக்கு தெரியுது. ஆளுக்கு நம்ம பார்க்குறப்போ எவனுமே நம்ம கட்டில் இல்லைங்க, தனியாதான இருந்தோம், கரெக்டாக கண்டுபிடிச்சு போட்டு விடுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம். பட் ஆனால் சில பல விஷயங்கள்னால ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற ஒரு ஆள் ஃபீல் பண்ணதுனால அண்ணனை வந்து இது வரைக்கும் இன்னொரு உரையை தனியாக செய்யாமல் வச்சிருக்காங்க. பட் சொல்ல முடியாது, திடீர்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 2 பேரும் கூட இருந்துக்கலாம்ப்பா அப்படின்னு கூட வரலாம். எது நடக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் ஜெயக்குமார் அண்ணன் முழுக்க மன கசப்புல இல்லை, மன கஷ்டத்தில் இருக்கிறாப்புல. அது மேலே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். என்ன பிரச்சனைனா, ஆறுதலுக்கு கூட ஒரு வார்த்தை எவனும் சொல்ல வரலப்பா, பரவாயில்ல பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது கூட, அந்த சமாளிப்புக்கு கூட இல்லை. இவங்கெல்லாம் மனசை தேர்த்திக்கிறாங்க. அண்ணனுக்கு மாநிலங்களவையிலெல்லாம் பெருசாக விருப்பம் கிடையாது. போன வருஷம் மாற்றி போட்டவங்க இந்த வருஷம் திருப்பி இந்த பக்கமாக குத்த போகிறாங்க. அவருக்கே தொகுதி நிலவரன்றது ரொம்ப நல்லா தெரியும். இறங்கி நின்னோன்னா இந்த முறையும் அநியாயத்துக்கு நம்ம ஆகும் அப்படின்றது நல்லாவே தெரியும். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்றது பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். நன்றி.